சொல்கிறோம் இல்லையா, எங்கள்கிட்ட ஆசை கிடையாது, அதனால் எங்கள்கிட்ட பயமும் கிடையாது. எங்களோட பயம் எல்லாம் ஈசனோட கோபத்துக்கு ஆளாகக்கூடாதுன்ற ஒரே ஒரு பயத்தை மட்டும்தான் மனதில் வைத்துக்கொண்டு பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று. வணக்கம், நான் உங்கள் பயில் சிங்கார பாலமணி. மீண்டும் ஒரு காணொலி சந்திப்பதை மகிழ்கிறேன். மகிழ்ச்சி அடைகிறோம் என்பதை விட வேதனை அடைகிறோம் என்பதே உண்மை. காரணம் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இயற்கையை சீண்டாதீங்கன்னு பல வீடியோக்களில் சொன்னேன். இந்த ஆட்சி சரியில்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. இந்த ஆட்சி சரியில்லை, போன ஆட்சியும் சரியில்லை தான். அது முன்னிருந்த ஆட்சிகளும் சரியில்லை. காமராஜர் காலத்தில் அணை கட்டினதோடு சரி. அதுக்கப்புறம் 2 திராவிட கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி புரிந்து ஒரு அணையும் கட்டலை. இப்போ இந்த ஆட்சியில் தடுப்பணைன்னு ஒன்று கட்டி அது தண்ணியாக போகிற காட்சிகளையும் பார்த்தோம். இதில் அரசியல் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஏன்னா குறை சொன்னோம்னா இவங்கள மாற்றி அவங்கள மாற்றி இவங்கள மாற்றி அவங்களுக்கு மாற்றி குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம இந்த காணொலி ஃபுல்லாக அதே தான் போகும். அதாவது ருத்ரதாண்டவம் கேள்விப்பட்டிருக்கிறோம். என்ன, வயநாட்டில் ஒரு ருத்ரதாண்டவம் ஆடிச்சுன்னா அது வேறு மாதிரி. ஏழைகளை கொடுமைப்படுத்தி எல்லாம் பண்ணது அதனோட இது. இப்போ திருவண்ணாமலையில் அதே மாதிரி ஒரு நிலச்சரிவு, ஒரு 7 பேர் மரணம். இதுக்கு யார் குறை சொல்கிறது? மழை அதிகமாக பொழிஞ்சிச்சு. மழை அதிகமாக பொழிஞ்சிச்சுன்னா இப்போ 2 ஆட்சியாளர்களையும் சொல்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திமுகவையும் சொல்கிறேன், திமுகவையும் சொல்கிறேன். சரியானபடி தூர்வாரி இருந்தால், அங்கே இருக்கிற கண்மாய், குளம், குட்டை, ஏரி எல்லாத்தையும் சரியானபடி தூர்வாரி இருந்தால், மணலை திருடாமல் இருந்திருந்தால் என்ன, இன்னைக்கு இத்தனை மக்கள் வீதி ஒரு ஆதரவற்ற நிலையில் நிற்க மாட்டாங்க. தன்னுடைய உடைமைகள் கிட்டத்தட்ட 25 வருஷம் 30 வருஷம் 35 வருஷம் உழைச்சி சம்பாரித்த பொருட்கள், டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், கணிப்பொறி, கம்ப்யூட்டர், லேப்டாப், குழந்தைங்களோட புக்கு, படிக்கிற பசங்களோட முக்கியமான இது ஃபோனு, எல்லாத்தையும் கிட்டத்தட்ட அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மறுபடியும் சொல்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு பின்னாடி போயிடுச்சு. மறுபடியும் அவங்க அதை சம்பாரித்து மறுபடியும் வரணும், மறுபடியும் வாழ்ந்து மறுபடியும் இதெல்லாம் அதுவும் இப்போ நீங்கள் ஏற்றி வச்சுருக்கிற அந்த கரண்ட்டு பில்லு, வீட்டு வரி, இதெல்லாம் நினைக்கும் போது பார்த்திங்கன்னா, அந்த மக்களால் மீள முடியுமா? திண்டிவனம், விழுப்புரம் இந்த மக்களாலெலாம் மீள முடியுமா? தேசிய நெடுஞ்சாலை கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டருக்கு உங்களுக்கு வண்டி நிற்கிது. அப்போ நீங்கள் முன்னேற்றம் டெவலப்மெண்ட் பண்ணுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம்னு நீர்வழித்தடம் எதுன்றதை சுத்தமாக விட்டாச்சு. விவோக்கிட்ட பணம் கொடுத்தோமா, ரைட்டு, அதுக்கு அடுத்த ஆளுங்கிட்ட பணம் கொடுத்தோமா, ஒரு ஏரி இருக்குதா, குப்பையை போட்டோமா, அப்புறம் மண்ணை போட்டோமா, மூடினோமா, அப்படியே அதுக்கு பட்டா வாங்கினோமா, வீடு கட்டினோமா, நம்மளுக்கு ஒரு வீடு ஆகிப்போச்சு. அது நீர்வழித்தடமா? நாளைக்கு மழை இந்த மாதிரி வந்ததுன்னா எப்படி? மழையும் வெள்ளமும் அதனோட பாதையில் அதுக்கு போகுது. அது யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல, அதுங்களோட பாதையில் போகுது. அதே போல் வனவிலங்குகளும் சொல்கிறேன், யானைகளும் சொல்கிறேன். என்ன எல்லாமே அதனோட வழித்தடத்தில் அதுங்க கரெக்டாக தான் பயணிக்குது. குறுக்க போகிறது நம்மள மாதிரி மனிதர்கள், 6 அறிவு உள்ள மனிதர்கள். என்ன, 6 இயற்கையை இயற்கை தான் சிவன் சொல்கிறோம். நான் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆரம்பத்தில் சொல்கிறேன். நான் இயற்கை, இந்த பிரபஞ்சம், இந்த இயற்கையில் அந்த செடி கொடி, நான் பேசுகிற பேச்சு, அது வர ஒலி, நான் கேட்குற சத்தம், நான் கேட்குற பறவைகளோட ஒலி, நல்ல வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், என்ன எல்லாத்துலேயுமே நான் சிவத்தை தான் உணர்றேன். சிவத்தை உணரும்போது அந்த சிவத்தை அந்த மலைப்பகுதி, திருவண்ணாமலை பகுதி நல்லா பார்த்துங்க, கிரிவலம் போகிற பாதை. அது கிரிவலம் போகிற பாதைன்றது இதே நீங்கள் ஒரு
100 வருஷத்துக்கு முன்னையோ இதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்ன கூடங்க நான் சொல்றேன். இல்ல ஒரு 40 வருஷத்துக்கு முன்ன கூட இந்த கிரிவலம்ன்றது வந்து அந்த அளவுக்கு பெருசா வந்து மக்களுக்கு தெரியாது. கிரிவலம் எதுக்கு போகணும்? என்னத்துக்கு போகணும்? அதுவும் எந்த மாரி நாள்ல போகணும்? எந்த மாரி சுத்தணும்? என்ன எந்தெந்த இத வந்து தரிசிக்கணும்? இதுல வந்து ஏகப்பட்ட ஆகம விதி அதாவது சிவனை கும்பிடுறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா போற போக்குல வந்து வண்டியில போம்போது அப்படின்னு போவாங்க. அந்த மாதிரிலாம் சிவன கும்பிடுறதுலாம் அதெல்லாம் வந்து சும்மா அதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. அதாவது அ ஒரு சிவனடியார் நண்பர் ஒருத்தர் வந்து நேத்து ஒரு காணொளி அனுப்பிச்சிருந்தார். திருவேற்காடு இங்க நேத்து அயப்பாக்கம்ன்ற ஒரு ஊர்ல வந்து ஆந்திராவுல ஒரு கண்டெய்னர் ஃபுல்லா கஞ்சா பிடிச்சாங்க பார்த்தீங்களா? இப்ப நான் இருக்கிற பகுதியிலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3, 4 5 கிலோமீட்டர் தூரத்தில தான் இருக்குது அந்த அயப்பாக்கம். அந்த அயப்பாக்கத்தில தான் நானும் இருந்தேன். அயப்பாக்கம் பாலுமணின்றது தான் என்னோட முதல் பெயர். அதுக்கப்புறம் என்னோட தந்தையார் மறைவுக்கு பின்னர் தான் புயல் சிங்காரவேல் பாலுமணின்னு எங்க அப்பா என் தந்தை பெயரை வந்து புயல் சிங்காரவேலுன்ற பேரை முன்னாடி போட்டுட்டு, பின்னாடி என் பேரை போட்டு எல்லாரும் முன்னாடி அவங்க பேரை போட்டு, பின்னாடி தந்தை பேரை போடுவாங்க. அவர் இல்லாம நான் இல்லன்றதுனால, அவர் பேரை முன்னாடி போட்டுக்கிட்டு, பின்னாடி என் பேரை போட்டுக்கிட்டேன். சரி இது இப்படி இருக்குதுங்க. அந்த அயப்பாக்கம் பாலுமணின்றது என்னோட நான் அரசியல் ஆ ரியல் எஸ்டேட் இந்த மாரி இதில வந்து ஒரு காலத்தில கொடி கட்டி பறந்துகிட்டு இருந்தப்ப, அயப்பாக்கம் பாலுமணின்னா எல்லாத்துக்கும் தெரியும். என்னோட காரு, என்னோட இது எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம் அந்த ஊருக்கு. அந்த வண்டி வரும்போதே வந்து என்னோட கார் வரும்போது மீசக்கார வண்டி வருதுன்னு சொல்லுவாங்க. விரைவில் அந்த மீசைய மறுபடியும் கொண்டு வர போறேன். அடியார்கள் தோற்றத்திலிருந்து கொஞ்சம் மாறுபட வேண்டிய கட்டாயம். காரணம் காவல் நிலையம், நீதிமன்றம் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இப்போ நான் தீவிரமா இதுன்றேன். இப்போ இந்த அயப்பாக்கம் அப்படின்ற அந்த ஏரியா, அயப்பாக்கம், திருவேற்காடு. அங்கே வந்து ஒரு சிவனடியார் இருந்தார். அதாவது திருவேற்காடு சிவனில் வந்து மூர்க்கனார் நாயனார்னு ஒரு சிவனடியார் இருந்தார். மிகப்பெரிய செல்வந்தர். தன்னுடைய சொத்துக்கள் அதாவது வந்து அடியார்கள்னு யார் வந்தாலும் சாப்பிடாம போகக்கூடாது. அவங்க சாப்பிட்டு முடித்த பின்னாடி தான் அவர் சாப்பிடுவார். அந்த மாதிரி அந்த அடியார் வந்து தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் வந்து வர சிவனடியார்களுக்கு வந்து உணவாகவே போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, செல்வங்கள்லாம் கரைந்து தன்னுடைய நிலபுலன்கள், ஆடு மாடுகள் எல்லா வீடு எல்லாத்தையும் விற்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து அப்பயும் அந்த பணியை விடலை. செய்கிறாரு. அதை விடாமல் செய்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, சூதாட்டத்தில் வந்து இவரில் கொஞ்சம் நல்ல ஒரு இவர் நல்லா சூதாடக்கூடிய நபர். திருவேற்காடு பகுதியில் வந்து சூதாடக்கூடிய நபர்கள் யாரும் இல்லை. எந்த நபர்களும் இல்லைன்னும் போது வந்து பார்த்திங்கன்னா, கும்பகோணம் போகிறார். அங்கே போய் சூதாட்டத்தை தொடர்றாரு. முதல்ல வந்து இவரோட பாணி எப்படின்னா ஃபஸ்ட் ஆட்டம் தோற்றுடுவார். அதுக்கு அடுத்து வந்து எத்தனை இதுனாலும் வந்து அவர் தான் வெற்றி பெறுவார் அந்த சூதாட்டத்தில். அந்த சூதாட்டத்தில் வெற்றி பெறுற காசை வந்து அந்த பொன் பொருளையோ அந்த இதை வந்து அவர் கையால் தொட மாட்டார். அவரோட பணியாட்களை விட்டு கொண்டு போயிட்டு சிவனடியார்களுக்கு வந்து எனி டைம் இவர் சூதாடி சம்பாரித்து அவங்களுக்கு போடுறாரு. இந்த சூதாட்டத்தில் எவனாவது ஏமாத்தினா எதனா பண்ணான்னா கத்தியத்தை குத்திடுவார். அவ்வளோ ஒரு மூர்க்கமாக இருந்ததுனால தான் அவரோட மூர்க்க நாயனார்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட பகுதியை ஒட்டிய பகுதி தான் அயப்பாக்கம். அதில் வந்து இந்த திருவேற்காடு அந்த அயப்பாக்கம் இந்த சரௌண்டிங் வந்து இன்னொரு ஒரு பெருமையும் இருக்குது. அங்கே இருக்கிற சிவாலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அரவம் தீண்டி ஒரு சிறுவன் வந்து இதாயிடறான். திருஞான சம்பந்தர் வந்து அங்கே வந்து பாடுறார். பாட்டு பாடி அதான் அந்த நாதர்முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே அந்த பாட்டு சினிமாவில் வரும். அந்த மாதிரி பாட்டு பாடி அந்த விஷத்தை இறக்குறார். அப்போ வந்து அந்த பாம்பு வந்து விஷத்தை வந்து மறுபடியும் உறிஞ்சிட்டு போயிடுது. அப்போ வந்து அந்த பாம்புகிட்ட வந்து சத்தியம் வாங்கிக்கிறார். அந்த பாம்பு வந்து சத்தியம் செய்யுது. இனி நான் இந்த ஊர் மக்களை வந்து தீண்டினாலும் யாருக்கும் உயிர் போகாதுன்னு. இந்த அதிசயம் இன்னைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த திருவேற்காடு, அயப்பாக்கம் அந்த பகுதியில் வந்து ஏகப்பட்ட அரவங்கள் வந்து ஏகப்பட்டது கண்ணில் பார்க்கலாம். அந்த ஏரி அயப்பாக்கம் ஏரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது. நாங்களாம் வந்து சர்வசாதாரணமாக பார்த்துருக்கோம். ஸோ ரோட்டில் அப்படியே சர்ன்னு வண்டி நைட்டில் 7 மணிக்கு மேலே வண்டி டூ வீலர் வரணும்னா அங்கே எங்கன்னா பரபரன்னு தெரிஞ்சாலே வண்டி தான் கிளம்பும். என்னன்னே தெரியலையேன்னுட்டு. அவர் மழை பெஞ்சு தென்னை ஓலையில் தண்ணி பட்டிருந்தா கூட அந்த பளபளப்பு இருக்கும்.
அதை பார்த்து கூட அதை பார்த்து அதை கண்டு கூட பயப்படுவோம். அந்த மாதிரி அயப்பாக்கம்ன்ற ஊர் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஏரி. அந்த ஏரியில் அரசாங்கமே என்ன பண்ணியிருக்குதுன்னா, ஏரி முக்கால்வாசி ஏரி மூடிடுச்சு. மூடி ஃபுல்லாக ஃப்ளாட்டு கட்டி விட்டுருக்குது. அரசாங்க அதாவது கவர்மெண்ட் ஃப்ளாட். ஐசிஎம்ஆர், அதாவது மறைந்த மரியாதைக்குரிய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்களால் திறக்கப்பட்ட ஐசிஎம்ஆர், தொற்றுநோய் ஆராய்ச்சி, தொற்றுநோய் கிருமிகள் ஆராய்ச்சி பண்ணுற இது. அதுக்கு பின்னாடிலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் இது. இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நான் சின்ன பையனாக இருக்கும்போது அந்த இடத்துல பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஏரி, அந்த ஒரு மண்பாதை தான் இருக்கும், ஒரு சின்ன மண்பாதை. இந்த பக்கம் ஸ்லிப்பான ஏரி, இந்த பக்கம் ஸ்லிப்பானோம்னா முள்ளு பாலம். அதில் வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு போவோம், திருவேற்காட்டுக்கு போவோம். கொஞ்சம் தூரம் போனோன்னா அங்கே டொனக்கலான்னு ஒரு நீச்சல் குளம் இருக்குது, அங்கே நீச்சல் அடிக்கிறது, அதை நீச்சல் கற்றுக்குது, அங்கே வந்து அந்த இடத்துக்கு போவோம். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காடு, வெறும் காடு தான். பகல்லையே கூட போகிறது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்த வெறும் ஏரி பகுதியை வந்து இன்றைக்கி மூடி வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி ஏரியை மூடிட்டாங்க. மூடி அது மேலே வந்து வீடு கட்டியிருக்கிறாங்க. இதை எதுக்கு சொல்ல வரோம்னா, திருவண்ணாமலையையும் கிரிவல பாதையிலையும் இதே தான் நடந்தது. விவோ காசு சுத்தமாக பட்டா வாங்கணுமா, வீடை கட்டலாமா, ரைட்டு, ஓகே. அப்போ வந்து இயற்கையாகப்பட்ட சிவனை நீங்கள் சீண்டிக்கிட்டே இருக்கிறீங்க. இயற்கையாகப்பட்ட சிவனை சீண்ட அவனோட கோபத்துக்காக தான் ஆளாகிறோம் நம்ம. இதில் வந்து நம்ம யாரை குறை சொல்கிறது? அரசியல்வாதிகளை குறை சொல்கிறதா, இல்லை நம்ம மக்களை குறை சொல்கிறதா? இதில் அரசியல்வாதிகளை குறை சொல்கிறதுக்கு முன்னே மக்களையாக நம்மளை தான் நம்ம குறை சொல்லிக்கணும். உங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு இருப்பிடம் வேணும், வீடு வேணும். அது எந்த இடம், என்ன நாளைக்கு அதனோட, அதாவது எந்த இடத்துல நம்ம குடியேறோம், அந்த இடத்துல வந்து நாளைக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்ததுன்னா நம்ம எப்படி தப்பிக்க முடியுமா, முடியாதா? இதெல்லாம் வந்து நீங்கள் யோசிக்கிறதே கிடையாது. யோசிக்காமல் அந்த இடத்துல வீடை கட்டிடுறீங்க. வீடை கட்டிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு அளவுக்கு அதிகமான மழை, அதாவது திருவண்ணாமலையில் பேஞ்ச 19 சென்டிமீட்டர்லாம் பெரிய மழைன்னா சொல்ல முடியாது. எதுவுமே பெரிய மழைன்னு சொல்ல முடியாது. இந்த இதில் பாண்டிச்சேரியில் பேஞ்ச அளவுக்கு பெரிய மழைன்னு சொல்ல முடியாது. ரீசன் வந்து பார்த்திங்கன்னா தூர்வாரவில்லை. எந்த கண்மாயோ, குளம், ஏரி, குட்டை எதையுமே தூர்வாரல். எல்லாம் மண், இவனுக்கு திருட்டு போடுற பிளாஸ்டிக்கு, போனது வந்தது எல்லாத்தையும் தூக்கி அதுக்குள்ளே போட்ட உடனே என்ன ஆகுது, அதனோட மட்டம் உயர்ந்தது. தண்ணி வந்து அதனால் தேங்குது. தண்ணி தேங்கும்போது தண்ணிக்கு வந்து கொள்ளளவு கிடையாது. கொள்ளளவு இல்லாதனால பிச்சுக்கிட்டு வெளில வருது. வெளில வந்து தலைப்பாலம் அடிச்சுக்கிட்டு போகுது. நீங்கள் புதுசாக கட்டின பாலம் ஆற்றுல போகுது. என்ன, இதில் வந்து நம்ம மக்கள் தான் வந்து இதில் வந்து குற்றவாளிகளாக நான் கருதுகிறேன். காரணம், நம்மளோட சுயநலத்துக்காக வந்து இயற்கையை அழிச்சிக்கிட்டே போகிறோம். அதுக்கு வந்து துணை போகிற அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் பணத்தை வாங்கிட்டு எல்லாத்தையும் கொடுத்துறது. எல்லாத்தையும் அது நீர்வழி தடமா, இல்லை வனவிலங்குகள் தடமா, யானை வழி தடமா, எதையுமே பார்க்கறது கிடையாது. வா, ரைட்டு, உங்கள்கிட்ட பணம் இருக்குதா, ரைட்டு வா, நீ கட்டிக்க, நான் எனக்கு பணம் கொடுத்தியா, ரைட்டு, நீ வீடு கட்டிக்கோ. அது இபி கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னே என்ன, சாதாரணமாக ஒரு போர் போடுறதுக்கு முன்னே அது என்ன மாதிரி இடம்ன்றதை வந்து அரசு செக் பண்ணுதா, இல்லை இபி வந்து கனெக்ஷன் கொடுக்கும்போது செக் பண்ணுறாங்களா, இது எந்த வழி தரத்தில் இவங்க எந்த மாதிரி இடத்துல இவங்க வீடு கட்டியிருக்கிறாங்கன்ட்டு. அது இப்போ வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களோட ஆட்சியிலன்னு நினைக்கிறேன், அவங்க வந்து விளைநிலங்களுக்கு வந்து வீட்டு மனையாக பண்ணக்கூடாது, ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டாங்க. அதே மாதிரி வந்து அவங்க வந்து நீர்நிலைகளையும் வந்து இந்த மாதிரி பண்ணணும்னு குளத்தூரில் வந்து தைரியமாக இடித்தாங்க வீடுகளை. அந்த நீர்நிலையில் கட்டியிருந்த வீடுகளை வந்து இடித்தாங்க. அந்த மாதிரி ஒரு தைரியமான ஒரு அரசியல் முன்னெடுப்பு, அதாவது மக்கள் நலன் கருதி. இன்றைக்கி வந்து மக்களுக்கு சிரமமாக இருக்கலாம், இந்த மாதிரி வீடுகளை இடித்து தள்ளுறாங்கன்ற அந்த மாதிரி கோபங்களோ இல்லை வேறு எதனா கூட இருக்கலாம். ஆனால் இது வந்து சரியான நடவடிக்கை. இன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு உங்கள் சந்ததிகள் வந்து எத்தனை பேர் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. இன்றைக்கி நாம் வந்து ஃப்ளாட்டு கட்டி இருக்கிறோம், ஃப்ளாட்டுக்குன்னு அதில் இருக்கிறோம். அந்த நீராகப்பட்டது போகிறதுக்கு வழி இல்லாத பூமிக்குள்ளேயே தேங்கி நாளைக்கு அந்த ஃப்ளாட்டுக்கெல்லாம் உள்ளுக்குள்ளே இறங்காதுன்னு என்ன நிச்சயம்? நான் வந்து ஈரோடை சேர்ந்த நண்பர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். நீர்னால் மிகப்பெரிய அழியுது, ஒரு சில மண்ணுக்குள்ளே வந்து ஒரு சில இதெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன். ரொம்ப நாள் கிட்டத்தட்ட ஈரோட்டில் இருக்கிற இவர் வாசுதேவன் ஒரு நண்பர், அவர்கிட்ட வந்து
அடிக்கடி பேசும்போது அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த மாதிரி ஏன் சொல்கிறத நான் வீடியோ இல்லை வேண்டாம். நம்ம வந்து இதெல்லாம் சொல்லும்போது வந்து கமெண்ட்ஸ்லாம் வந்து வேறு மாதிரி வருது. அது எதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் பேசுகிறதையும் குறைச்சிக்கிறது பெட்ரு அப்படின்ட்டு தான் நான் வந்து இருந்தேன். இப்போ இது ஏன் பேச வேண்டிய கட்டாயம்னா, கார்த்திகை தீபம் வருது, கிரிவலம் போகணும். மீண்டும் வரும் 18 டிசம்பர் 18 அல்லது 20ஆம் தேதிக்கு மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு மழையை எதிர்பார்க்கலாம். அது சென்னையாக இருக்கலாம், இல்லை தமிழ்நாட்டை சுற்றியுள்ள பகுதியில் ஏதோ ஒரு பகுதியில் வந்து ஒரு மிகப்பெரிய மழையை எதிர்பார்க்கலாம். திருவண்ணாமலையாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. என்ன இனி வரும் அழிவுகள் வந்து பார்த்திங்கன்னா, சிவனோட வழித்தடங்கள், கடவுளோட பழங்கால கோயில்கள் இருக்குது பாருங்க. அயம்சாரி ஐயப்பான்லாம் பாட்டு பாட தெரியுதுல்ல. உன் ஊர் எதுமா? இந்த திண்டிவனமா, விழுப்புரமா, கள்ளக்குறிச்சியா, உளுந்தூர்பேட்டையா, இல்லை ஊத்தங்கரையா? இந்த சரௌண்டிங்கில் எங்கன்னா இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ நீ பாடின பாட்டுக்கு உண்டான தண்டனை உன்னோட ஊர் மக்கள் கிடச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த ஊர் மக்கள் கைக்கு ஒன்று எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா, வந்து 4 இருக்கிறாங்கன்னா, நீலாம் இந்த மாதிரிலாம் பாட மாட்டேன் இனிமேல். அவங்களுக்கெல்லாம் திருநீர் வச்சவங்களையும் இதை வச்சுன்னு பார்த்தவங்களுக்குலாம் அவ்வளோ நக்கலாக இருக்குது இல்லை. ஐயம்சாரி ஐயப்பா, உன் வீடெல்லாம் போயிருக்கணும் இந்த தண்ணியில். இந்த மாதிரி பாட்டு பண்ண பற்றியா? உன் வீடெல்லாம் தண்ணியில் நீயே அடிச்சுக்கிட்டு போயிருக்கணும் இந்த தண்ணியில். இந்த வெள்ளத்துலலாம் உன் வீட்டிலலாம் ஒன்று கூட மிஞ்சிருக்கக்கூடாது, உங்கள் மாற்று துணி கூட இருந்துருக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் பாட்டு பாடிக்கிட்டே திரிங்க. இன்னும் என்னென்ன அழிவுகள் ஏற்படுதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக ஏற்படும். இப்பயும் சொல்கிறேன், இறைவனை வந்து நான் இயற்கையோடு தான் ஒப்பிடுறேன். அந்த இயற்கையை வந்து நீங்கள், அதாவது மனிதன் வந்து வீடு கட்டுறேன், அதாவது ஒரு தொழில் நகரமாக்குறோம், கண்டபடி வருது எனக்கு. இந்த மாதிரிலாம் ஆக்கிறோம்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் அழித்து எல்லான்ட்டு ஒருத்தர் வந்து ஒருத்தன் வந்து காடையே அழித்தான். ஒரு மீசக்காரன் வந்து சத்தியமங்கலத்தில் வந்து இருந்தான். அவன் காடையே அழித்தான். அவன் தீவிரவாதி. அவன் வந்து ஒரு காடையே அழித்த ஒரு கொள்ளைக்காரன். அவனை வந்து சுட்டு பிடிச்சேன்னு சொன்னாங்க, விஷம் வச்சு கொண்டு சொன்னாங்க. அது எது உண்மைன்றது நான் பக்கத்தில் வந்து பார்க்கணும். செய்தி செய்தி தான். அவன் வந்து மிகப்பெரிய கொள்ளைக்காரன். அந்த மீசக்காரன் அந்த காட்டையே அழித்தான் பார்த்தீங்களா, அவன் வந்து மிகப்பெரிய கொள்ளைக்காரன். புரியுதுங்களா? அதே காட்டை அழித்து அவன் ஒரு தாடிக்காரன். நான் சொல்கிறது ஒரு தாடிக்காரன். காட்டை அழித்து இதே மலை அடிவாரத்தில் வந்து ஆன்மீகத்தை வளர்க்குறன்ற பேரில் ஒரு தாடிக்காரன். அந்த மண் சரிவு அங்கு நிகழாதுன்றதுக்கு வந்து என்ன நிச்சயம்? என்ன அந்த மண் சரிவு அங்கேயும் நிகழலாம். நிகழ்வதற்கு வாய்ப்புகள் கிட்டத்தட்ட நெருங்கிக்கிட்டு இருக்குது. என்ன சொல்ல முடியாது. இப்போ இந்த சீசன்லேயே கூட, மழையிலே கூட அந்த வனப்பகுதியில் ஏதாவது ஒரு பக்கத்தில் வந்து மலை சரிவு ஏற்படுதுன்னு நீங்கள் செய்திகள் கேள்விப்படலாம், அல்லது அதை மூடி மறைக்கலாம் ஊடகங்கள், அல்லது அதிகாரம் மிக்க இதில் வந்து அது மூடியும் மறைக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஒரு மண் சரிவு கண்டிப்பாக இருக்குது. அந்த மீசக்காரன் காட்டு விஷயம் அந்த இடத்துல இல்லை. இப்போ தாடிக்காரர் ஒருத்தர் காட்டை அடித்து ஆன்மீகத்தை அவர் தாடி மாதிரி வளர்க்கலான்ட்டு பார்த்து ஏன்னா இன்றைக்கி பல சிக்கலில் ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த இடம் வந்து விரைவில் வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் இது போன்ற மண் சரிவு ஏற்பட்டு சில பாதிப்புகளை உருவாக்கும், கண்டிப்பாக உருவாகும் என்று இன்னைக்கு நாளைக்கு நடக்குதா, நாளான்னைக்கு நடக்குதா, அடுத்த வருஷம் நடக்குதான்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக நடக்கும். இதை வந்து அந்த அந்த பூகோள அமைப்பில் நானும் இருந்தேன். கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே நானும் இருந்தேன். அதனோட மண் வளம் எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து என்னால் யூகிக்க முடிஞ்சுது. இயற்கையோடு ஒட்டி இருந்த வரைக்கும் என்னால் சரியாக கணிச்சு சொல்ல முடிஞ்சுது. இயற்கையை விட்டு கொஞ்சம் வெளியில் இந்த சிட்டி இதுக்கு வந்ததுலேருந்து கொஞ்சம் தடுமாறுறேன் நான். இதுதான் உண்மை. ஆனால் நடக்க போகிறதுன்றது வந்து பஞ்சபட்சி சாஸ்திரம் மூலிமா தெரிஞ்சு எந்த நேரத்தில் எதை செய்தால் எங்கே எப்போ யாரை உட்காரக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சு செய்துக்கிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் சொல்லிக்கிட்டு விரைவில் கொங்கு மண்டலம் வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் இந்த மாதிரி ஒரு
மண் சரிவை சந்திக்கலாம். ஈசனோட கோபத்தின் எல்லைக்கே போயிட்டோம். கோபத்தை வந்து போய் ரொம்ப சீண்டிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. அவரோட ருத்ரதாண்டவம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது. திருவண்ணாமலையில் அக்னிஸ்தானத்தில் ஆரம்பிச்சிருக்குது. ஆரம்பித்து மண் சரிவை கொண்டாந்து விட்டுருக்கிறாரு. இது மாதிரி அயம் சாரி ஐயப்பா அப்படின்ற மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இதே மாதிரி ஏற்கனவே வந்து கேரளாவோட அழிவு நான் முதல்லே சொன்னேன். எப்போ வந்து மாதவிலக்கோட பெண்கள் வந்து அந்த இதுக்குள்ளே போனாங்களோ அந்த எழுந்து கேரளாவுக்கு அழிவு ஆரம்பிச்சதுன்னு சொன்னேன். என்ன எப்போ கிரிவலம் போகிறதுக்கு ஒரு கட்டணம், வெள்ளிங்கிரி மலை ஏறத்துக்கு ஒரு கட்டணம்னு நீங்கள் போடுறீங்களோ விரைவில். ஏன்னா நாங்கள் வந்து சிவனடியார்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவனை மட்டுமே தான் குறியாக வச்சுக்கிட்டு போகிறோம். எங்கள்கிட்ட வந்து பயம் கிடையாது. காரணம் வந்து எங்கள்கிட்ட ஆசை கிடையாது. ஆசை இல்லாததுனால பயம் இல்லை. ஆசை இருக்கிறவங்கள்ட்ட தான் பயம் இருக்கும். ஆசை இல்லாத எங்கள்கிட்ட என்னத்த பயம் இருக்கும்? எங்களுக்கு வேண்டியது வந்து இந்த கொஞ்சம் திருநீர் என்ன அப்படி போகிற போக்கில் கொஞ்சம் ஒரு அரை இர காலை இர சோறு சிவனை பார்க்கறதுக்கு போவோம். வசதியாக இருக்கிறவனும் அப்படி தான் போகிறோம், இல்லாதவங்களும் அப்படி தான் வராங்க. ஒரு சிலர் காவி அந்த மாதிரிலாம் கட்டிட்டு வரோம். நான் வந்து சாதாரணமாக ஒரு வெள்ளை வேஷ்டி இல்லை ஒரு ஃபேண்ட் ஷர்ட்டு இல்லை ஒரு இது போட்டுக்கிட்டு நான் வந்து சிவனை தரிசிக்க போகிறேன் ஒரு இடத்துக்கும். புரியுதுங்களா? போகிற இடத்துல ஒரு சில இடத்துல எங்களுக்குன்னு உண்டான மரியாதைகள் இருக்குது. என்ன 1000 பேர் பேசுகிறதெல்லாம் வச்சுக்கலாம் எங்கள் மரியாதை எந்த இடத்துலையும் குறையல. என்ன நாங்களும் வந்து அந்த மரியாதை குறைவாக இது பண்ணுற மாதிரி நடந்துக்கிறது இல்லை எங்கேயும். நாங்கள் தான் சொல்கிறோம் இல்லையா, எங்கள்கிட்ட ஆசை கிடையாது, அதனால் எங்கள்கிட்ட பயமும் கிடையாது. எங்களோட பயம் எல்லாம் ஈசனோட கோபத்துக்கு ஆளாகக்கூடாதுன்ற ஒரே ஒரு பயத்தை மட்டும்தான் மனதில் வைத்துக்கொண்டு பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு இயற்கை எனும் ஈசனை சீண்ட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொலியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் பயிற்சிஞர் வேலுபாலன்.